ஏய் அம்மு, எனக்கு ஒரு டவுட் அம்மு. அப்படி என்ன டவுட் சொல்லு பாப்போம். பிரபா அவ அனு கூட பேசினா நீ ஏன் கோவப்படுற? அவ நல்லவ கிடையாதுடி, கெட்டவ. என்கிட்டயே வந்து மிரட்டிட்டு போனாடி, அதனாலதான் இது இப்ப நடந்தது. எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை பத்தியா நீ? ஒரு சின்ன ப்ராப்ளம், அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டுன்னு சொல்லலடி. சரி, எனக்கு ஒரு டவுட். நீ பிரபாவை லவ் பண்றாதானே? வாய முடிய, நானும் அப்படி கிடையாது. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். ஏமா கேள்விப்பட்டிருக்கியா? ஃப்ரெண்ட்ஷிப் சுத்திட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுவாங்க. உனக்கு யாரையாவது கிண்டல் பண்ணனா தூக்கமே வராதாதிரா. கரெக்ட், அவளுக்கு யாரையாவது கிண்டல் பண்ணனா தூக்கமே வராது. ஆமா, நீ ஏன் ஸ்ரீயை கேட்டுட்டு இருக்க? அது எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு, அதனால கேட்டுட்டு இருக்க எல்லாத்தையும். உருட்டு உருட்டு, உன் வாயே நல்லா உருட்டு. சங்கீதா ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அங்க உட்கார வைடி நடுவுல. வந்து தொலை. சொல்லு ஏதாவது கேம் விளையாடலாண்டி. காலேஜ் வந்துட்டு கேம் விளையாடலான்னு சொல்லு. என்ன கேம் விளையாடலாம் சொல்லு. சாங் கேம் வச்சுக்கலாமா? இந்த லெட்டர்ல முடிஞ்சு இந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிற மாதிரி. ஆமாமா, அந்த கேம் வச்சுக்கலாம், செம்மையா இருக்கும். பாத்தீங்களா என்ன விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஆமா, நீ எங்க இங்க? லஞ்ச் பீரியட் விட்டுருக்காங்கடி, அங்க ஆதிராவும் தாராவும் இல்ல, அதனாலதான் இந்த சைடு வந்துட்டேன்டி. மேம் திட்டலையா? மேம் கிட்ட, ஜோதி மேம் கிட்ட சொல்லிட்டு தான். எங்க அம்மா கைஸ் வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமாண்டி, நீ பாட்டுக்கு சொல்லி கொடுத்துறாத. நீ வேற, நான் சொன்ன மட்டும் நம்பிடுவா போறாங்க. அம்மா, என்ன கேம் விளையாட போறீங்க? சாங் சிங்கிங் தாண்டி. சரி நான் வரேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏதாவது சொல்லுங்க, சாங் பண்ணலாம். ஆல் லெட்டர்ல சொல்லலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாருன்னு நான் சொல்றேன். கௌசல்யா, நீ சொல்லு. அடி பெண்ணே, ஒரு முறை நீ சேர்த்தால் என் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும். சூப்பர் சாங். எனக்கு இந்த சாங் ஃபேவரட் ரீ. ஊல யாராவது சொல்லுங்க பாட்டு. நான் பாடுறேன். உன் கண்ணோரம் கண்ணோரம் விழுந்தேன், உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் பிழைத்தேன். அவ்வளவுதான்ப்பா. ஏல யாராவது பாடுங்க. எனக்கு வந்த தேவதையே, சரி பாதி நீ அல்லவா. எனக்கு அவ்வளவுதான்பா தெரியும். நாளை யாராவது பாட்டு பாடுங்க. நான் பாடுறேன். நான் அருகே நெசமாகிறேன், ஒரு பார்வை பார்த்தா வசமாகிறேன், தூரம் போதும் கிரிக்கேத்துற இந்த பாவி மனசையே உசுப்பேத்துற. ஹலோ ஹலோ, யாருக்கு இந்த பாட்டு? சும்மா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு பாடுனேன்டி. நம்பிட்டோமா? நம்பிட்டோம். நீ பாடு, அப்படியே எஸ்கேப் ஆகலாம் நினைச்சிட்டியோ? வீர பாடு. விண்ணிலவே விண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். அவ்வளவுதான்ப்பா தெரியும். பாட்டு எப்படி இருந்துச்சு? பாட்டு ரொம்ப சூப்பர். ஆமாமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு எல்லாரும் மறக்காம வீட்டுக்கு வந்துருங்கப்பா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா. இன்னும் இந்த டாபிக் உன் வீட்டுல முடியலையாடி? அது முடிஞ்சா நான் தான் நிம்மதியா இருப்பேனே. வாங்க சிவானா. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க இங்க தங்கச்சி? ஏன்னா நான்லாம் இங்க இருக்க கூடாதானா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லடா, நீ மெடிக்கல் காலேஜே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா, அதான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே லீவ்னா அதான் நான் இங்க வந்துட்டேன், மேம் கிட்ட கேட்டேன். ஓ அப்படியாடா, சரிடா. வாங்க சிவானா. வாங்க சிவானா. போதுமா, நீங்க வர வச்சதெல்லாம் போதும். வாங்க சிவா. சரிடா, நான் போயிட்டு வரேன். போதும் போதும் போயிட்டாங்க சங்கீதா. கொஞ்சம் சும்மா இருக்கியா கௌசல்யா? கௌசல்யாக்கு எப்போதுமே வாய் ஜாஸ்திதான். சூர்யா. ஆந்த வர கௌசல்யா. ஆமா, கௌசல்யா யார கூப்பிடுறா? சூர்யான்னு யாரைய கூப்பிடுறா? இவனா? இவன் எங்கடி இங்க ஆதிரா? போதும் போதும், ரெண்டு பேரும் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்றீங்களா? கௌசல்யா, இவங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, இவங்க 4 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். என் பக்கத்துல உட்கார்ந்த பேர் தான் சங்கீதா, அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பேர் காவ்யா, அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பேர் ஆதிரா, அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பேர் அம்மு. இவர் பேர் தான் சூர்யா, இவர் தான் என் புது ஃப்ரெண்ட். இவரா? ஆமா இவரா. இவருதான் அன்னைக்கு காவ்யாவை இடிச்சு திமிரா பேசிட்டு. சரி, அந்த ஒரு விஷயத்த பண்ணதுல எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ சாரிங்க, அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்தான், அதனாலதான் அப்படி பண்ணேன். சாரி ப்ளீஸ், ஐ அம் சோ சாரி ப்ளீஸ். அவர்தான் சாரி கேக்குறாருல, விடுங்களேன். சரி கௌசல்யா, நான் போறேன். போயிட்டாங்க சூர்யா. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரியுதா? அப்படியெல்லாம் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ வச்சிருக்க, அதனால எங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, வச்சுக்கோ. நம்ம பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க யார ஃப்ரெண்ட்ஸா எடுத்துக்கோ, யார ஃப்ரெண்ட்ஸா எடுக்க மாட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கூட எனக்கு தெரியும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி
பாய், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரோம். சரி பாய் பாய், போயிட்டு வாங்க. என் கூட பேசாமலாம் இருந்துடாதீங்க. பாய். நாளைக்கு வந்துருவீங்களா? அதெல்லாம் நாங்க வந்துருவோம், நீ போ, கவலைப்படாத. சரி பாய் கௌசல்யா. அம்மா கௌசல்யா பாய். வாங்க சூர்யா, உட்காருங்க. ஐயோ கௌசல்யா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்களோ? ஐயோ இல்ல சூர்யா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போனாங்க, அவ்வளவுதான். என் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிட்டுலாம் போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க, நீங்க மட்டும் என்ன எப்படி நம்புறீங்க? ஐயோ சூர்யா, ஃப்ரெண்ட்ஸ்னு பழகிட்டா எல்லாத்தையும் நம்பிதான் ஆகணும் சூர்யா. எனக்கு உங்க மேல எந்த தாட்டுமே, கெட்ட தாட் எதுவுமே இல்ல சூர்யா. ரொம்ப தேங்க்ஸ் கௌசல்யா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கீங்கன்னா நீங்க தான். அப்படியெல்லாம் இல்ல, எனக்கும் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆமா, உங்க ஃபேமிலியில எப்படி இருக்காங்க? ஃபேமிலியில நல்லா இருக்காங்க. இன்ன வரைக்கும் உங்க ஃபேமிலிய பத்தி சொன்னதே இல்ல. சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லவே இல்லை கௌசல்யா. ஏன், என்னாச்சு? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க எப்போதும் வேலைக்கு போயிடுவாங்க, எனக்கு கண்டுக்க கூட மாட்டாங்க. ஓ அப்படியா சூர்யா. அம்மா, இப்ப உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லவே இல்ல. அப்பா வேலைக்கு போறாங்க, அம்மா ஹவுஸ் வைஃப். வீட்டுக்கு ஒரே செல்ல பொண்ணு. ஓ, அப்போ ஜாலி தான். ஆமா சூர்யா, உங்க வீட்ல ஜாலி தானே? நீங்க ஒரே ஆள் தான், ஜாலி தான். ஓ, அப்படியெல்லாம் இல்ல கௌசல்யா. அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கணும். எப்பெல்லாம் தனியா இருக்கீங்களோ அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க? எங்க அம்மா அப்பா என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதனால எந்த தப்பாவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க வாங்க, பரவாயில்ல. ஓ அப்படியா, சரி கௌசல்யா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, வரீங்களா? ஐயோ, நாளைக்கு என்னால முடியாதே. இப்பதான் உங்க அம்மா அப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க வீட்டுக்கு ஒரே செல்ல குழந்தை, அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சூர்யா. ஓ அப்படியா, ஓகே. நாளைக்கு என்னால வர முடியாதே, சாரி. ஐயோ இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும் சூர்யா. அப்ப சண்டே வாங்க. சண்டே ஃப்ரீ தான் வரேன், நாளைக்கு மட்டும் என்னால முடியாது, ஓகேவா? ஐயோ ஓகே சூர்யா. துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. சுடுமணமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முழுங்கிருக்கும் நட்புக்கு ராகம். அங்க பாரு, உன் தம்பி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி வா, போய் பாப்போம். ஏன்டா உன் தம்பி நீ இல்லாம போக மாட்டானோ? பைக்ல தானே, அதனால 2 பேரும் ஒன்னா தானே போவோம். ஓ அப்படியாடா, சரி. அங்க பாரு, உங்க அண்ணன் வந்துட்டாங்க. உனக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்கடா. இந்தா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியாடா? போடா, 10 நிமிஷம் half an hour ஆக்கிடுவாடா நீ. சரி, இப்ப போயிடலாம் விடு. இதுதான் என் ஃப்ரெண்ட் ஆதி. தெரியும் வீட்டுக்கு வந்து பாத்திருக்கேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆனா நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்களே. ப்ரோ இருப்பேன், ரூம்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். ஓ அப்படியா ப்ரோ, சரி ப்ரோ. ஹாய் ப்ரோ, இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்னு கொஞ்சம் ஏமாச்சும் கண்டுக்கோங்க. ஹாய்டா, எப்படிலாம் இருக்க? நான் நல்லா இருக்கேனா? சரி ரகு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் பேர் ஆதி ப்ரோ. என் பேர் ரகு ப்ரோ. போகும்போது எல்லாம் கதாச்சது, வாங்க போலாம். ஆமா, இன்னைக்கு அவன் 36 பொண்ணு பாப்பேன்னு தெரியுதுடா. சிரிச்சாலும் குத்தும், சிரிக்கலனாலும் குத்தும். ஏன்டா இப்படி பண்ற? எனக்குமே நீ மூஞ்சி இப்படி வச்சுக்க மாட்டேன், இன்னைக்கு வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியோ. போடா. காலேஜ்ல எப்படி போகுது ப்ரோ? ஏன் ப்ரோ நீங்க வேற, காலேஜ்ல எங்களை படுத்துன்னு படுத்துறாங்க ப்ரோ. ஓ அப்படியா ப்ரோ. ஆமா, நீங்களும் அந்த காலேஜ் தான், ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? டேய், நீ வேறடா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிடுடா. இவன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேங்கிறான். ப்ரோ 10 நிமிஷம் சொல்லாதீங்க ப்ரோ, half an hour ஆக்கிடுறீங்க ப்ரோ. நீயும் அவன் கூட சேர்ந்து ரொம்ப கலைக்க ஆரம்பிச்சிட்டடா. ஐயோ ப்ரோ, நீங்க வேற, அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. சார் ஏதோ ஒரு பொண்ணை பாத்தீங்களாமா? ப்ரோ நான் பொண்ணெல்லாம் பாக்கல ப்ரோ. கண்ணை மட்டும் பார்த்தான். டே வாய முடுறா. அது என்ன கண்ணை மட்டும் பார்த்தா? பர்தா போட்டுருந்துச்சுடா. ஓ அப்படியா, சரிடா. ப்ரோ நீங்க வேற போங்க. நடிக்கிற பத்தியா நீ? ப்ரோ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா ப்ரோ? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.